ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்ல போகிறேன். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டு கிரகப்பிரவேசத்தப்போ பத்திரிக்கை வைக்க போகும்போது ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் முகம்லாம் ஊதி அப்படி கால் கையெல்லாம் வீங்கி உட்காந்துருந்தாங்க. என்னாங்கன்னு அவங்க வீட்டுக்காரம்மா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அவங்க 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவங்க ஒரு வாரம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. புக்கில் படித்தது. அவங்களுக்கு அதை சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த பூசணிக்காவை எடுத்து ஜூஸ் போட்டு காலை மாலை வெறும் வயிற்றில் அதில் ஒரு ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் போட்டு கொடுங்க. 48 நாள் கொடுங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது கடைசியில் ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க அவங்க சூப்பராக ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துட்டு இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. மிராக்கிள் அது. அது அது அவங்களுக்கு சரியாயிடுது அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளை என்ற ஊரில் இருக்காங்க. அவங்க பேர் பெத்த உச்சலம் அவங்க பேர். நான் அவங்கள கூட நீங்கள் பார்க்கலாம். லோக்கல் ஏரியா இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. அந்த விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இதை நான் எல்லாருக்கும் சொல்லணுன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளம்னாலே கை கால்லாம் லைட்டாக வீங்கும். அவங்களாம் என்ன பண்ணலாம், இந்த வெண்பூசணியை வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸில் ஒரு 5 மிளகு தூள் பண்ணி போட்டு குடித்தாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது எடுத்தாங்கன்னா சூப்பராக ரெக்கவர் ஆகிடும். கிட்னி ஃபங்க்ஷன் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிடும். நார்மலாக இருக்கவங்க சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு டிசென்ட்ரி ப்ராப்ளம். அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு 2-3 டேஸ் அவங்களுக்கு சரியாகல டிசென்ட்ரி. அப்போ அந்த அங்கே இருக்கவங்க என்ன கேட்டாங்க, அந்த லேடி என்கிட்ட இந்த மாதிரி எப்படிமா இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி டிசென்ட்ரி போயிட்டே தான் இருக்குது, இன்னும் சரியாகலை. டாக்டர் கேட்டால் அது வைரஸ் ப்ராப்ளம். அதுவே தான் ஆக்சுவலாக அதுவே தான் சரியாகும். அது நம்ம எப்போ சரியாகுதோ அப்போ தான் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, ஏம்மா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இளநீர் 1 லிட்டர் வாங்கிட்டு போய்ட்டு அந்த பாப்பாவுக்கு கொடுங்க, கொடுத்து பாருங்கள், ஒரு வேளை கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அவங்க என்ன பண்ணாங்க, இளநீர் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே ஒரு மிராக்கிள் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஈவினிங்கே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. இளநீரில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இதை டிசென்ட்ரி ஆகிறவங்க மேக்ஸிமம் இதை எடுத்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில வந்துடுவாங்க. ஸோ அப்போ தான் நான் உணர்ந்தேன், இந்த விஷயமும் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லோரும் இதை பயன்பெறணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் இதில் போடுறேன். நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வெள்ளை பூசணிக்காய் கிட்னிக்கு சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இன்னொன்று இளநீர். டிசென்ட்ரி ஆகுதுன்னா அதுக்கு உடனே க்யூர் ஆகும், உடம்பும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெண்டாவது அந்த எனர்ஜிலாம் போயிடும். அந்த இளநீர் சாப்பிட்டோடனே டக்குன்னு நம்மளுக்கு அந்த திரும்பி ரீபூஸ்ட் ஆகிடும் உடம்பு. உடனே எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த 2 இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம். இதை பயன்பெறுங்கன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். பாய்.